ஹாய் டியூட்ஸ், கதை கேட்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. என்ன கதைக்குள்ளே போகலாமா? ஓகே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 8. நாம் என்று சொன்ன நிமிடம். ஹாஸ்பிட்டல் டெரஸ். காலையில் வெயில் மெதுவாக ஏறிட்டு இருந்துச்சு. டெரஸில் காற்று லேசாக வீசிச்சு. மீரா ரெயிலிங் கிட்ட நின்று நகரத்தை பார்த்துட்டு இருந்தா. மனசுக்குள்ளே ஒரே கேள்வி, நேற்று சொன்ன 24 hours அவன் என்ன டிசிஷன் எடுத்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்டுச்சு. அவள் திரும்பலை, அவன்தான் அப்படின்னு தெரியும். குட் மார்னிங் அவன் சொன்னது சாஃப்டாக. மார்னிங் அப்படின்னு அவளும் பதில் சொன்னான். 2 பேருக்குள்ள ஒரு சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் ஆக்வர்டாக இல்லை, பட் ஹெவியாக இருந்துச்சு. நான் ஓடலை அவன் திடீர்னு சொன்னான். அவன் மெதுவாக திரும்பினான். நிற்கவும் ஈஸி இல்லை. அவன் தொடர்ந்தான். நேற்று முழுக்க யோசித்தேன். ஏஜ் டிஃப்ரென்ஸ், ஹாஸ்பிட்டல், எத்திக்ஸ் எல்லாத்தையும். ஆனால் ஒரு விஷயம் கிளியர் அப்படின்னு சொன்னான். உன்னை இக்னோர் பண்ணுறது ப்ரொஃபஷ்னலிசம் இல்லை, அது குவாடைஸ். அவள் ஐஸ் ஸ்டெடியாக பார்த்தா. மீரா ஜென்டில் பட் ஃபார்ம். நான் ஃபேரி டெய்ல் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னான். ப்ராமிஸும் வேண்டாம், ஃப்யூச்சர் பிளானும் வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை பொய் இல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லுங்கள். ஜஸ்ட் பி ஹானஸ்ட் அப்படின்னு சொன்னான். தி ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ். அர்ஜுன் ஹெவியாக ஒரு பிரீத் எடுத்துக்கிட்டான். நான் உன்னை பிடிக்கிறேன் அவன் சொன்னான். அது அட்ராக்ஷன் மட்டும் இல்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இது அட்ராக்ஷன் இல்லை, ரெஸ்பெக்ட், கம்ஃபர்ட், பீஸ். இந்த 3 ஒரே நம்பரில் கிடைக்கிறதுங்கிறது ரேர். அவள் சிரிச்சா. அந்த சிரிப்பு ரொமான்ஸாக இல்லை, ரிலீஃபாக இருந்துச்சு அவளுக்கு. அவள் மெதுவாக அவன் பக்கம் வந்தான். அவங்க ஹேண்ட்ஸ் க்ளோஸாக, நோ ரஷ். அவள் கையை மெதுவாக தொட்டுச்சு. புல்லிங்காக இல்லை, டைட்டாகவும் ஹோல்ட் பண்ணல, ஜஸ்ட் கான்டாக்ட். அவள் ஹார்ட் பீட் அவனுக்கு ஃபீல் ஆச்சுது. தட்ஸ் எனஃப் அவன் சொன்னான். போக்கு. டெரஸில் இருந்து 2 பேரும் சைட் பை சைட் நடந்தாங்க. நான் என்னென்னு சொல்லலாம் அவள் கேட்டா. லேபிள் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். பவுண்ட்ரியோட ஹானஸ்ட்டாக இருக்கலாம். அவள் தலையாசிச்சுட்டு, ஃபேர். நீங்கள் சீரியஸாக சிரிக்க மாட்டீங்க அப்படின்னு அவள் டீஸ் பண்ணா. நீ டூ மச் டாக் பண்ணுவ அப்படின்னு அவன் கவுண்ட்ரு கொடுத்தான். 2 பேரும் சிரித்தாங்க. அந்த சிரிப்பில் அக்வர்னஸ் இல்லை, ஈஸாக இருந்துச்சு. காரிடோர் டர்னில் ஸ்டாஃபுடைய வாய்ஸஸ்லாம் கேட்டுச்சு. அவங்க வேர்ல்டே பேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் மெதுவாக சொன்னான். ஆஃபீஸில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நான் ரெடி அப்படின்னு அவள் சொன்னான். இந்த கனெக்ஷனுக்கு ப்ரைவேட் ஸ்பேஸ் போதும். நைட்டு. மீரா ஃபோன் வைப்ரேட். மெசேஜ் தான். ரீச்டு ஹோம். ஷீ ஸ்மைல். ரிப்ளை. எஸ், குட் நைட் டாக்டர். டைப்பிங் பாஸ். டைப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணான். இன்னொரு மெசேஜ். குட் நைட் மீரா, ஸ்லீப் வெல். அவள் அந்த ஸ்க்ரீனை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தா. இன்னும் பேசணும் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. பட் அவ்வளோதான் அவங்க மெசேஜ். சில காதல்கள் அழுத்தமாக ஆரம்பிக்காது. அவை மெதுவாக நாம் அப்படின்னு சொல்கிறதுல தான்
ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.